அக்கா நேத்தான துணி கொடுத்துட்டு போனீங்க. அக்கா அதை திருப்பி ரிட்டர்ன் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்திருக்கேங்க்கா. ஏங்க? எங்கள் வீட்டுக்காரர் உங்ககிட்ட ரேட் அதிகமாக இருக்குது, அதனால எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தைச்சிக்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வர சொல்லிட்டாருங்கக்கா. நேற்று நீங்கள் துணி கொடுக்குறப்பவே 10 டைம் யோசிச்சுக்கோங்க, ரேட்டு அதிகம், நீங்கள் யோசிச்சுக்கோங்கன்னு எத்தனை தடவை சொன்னேன். சரி சரின்னு மண்டையாட்டிட்டு இப்போ வந்து ரிட்டர்ன் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுங்க்கா, அவர் வேற இப்படிங்கிறாரு, நான் என்ன பண்ணுறது? சரி ஓகேங்க, உங்களோட ட்ரெஸ் உங்களோட பிரியம், ஒரு 100 மட்டும் கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. என்னங்கக்கா அப்படியே வச்சுருக்கீங்க, எதுக்கு 100 கேட்குறீங்க? ஏங்க நேற்று நீங்கள் வந்து நின்னீங்கல்ல, உங்களை நிற்க வச்சு அளவெடுத்தோமா, அதையெல்லாம் நோட் பண்ணோமா, அதுக்கப்புறம் 100 டிசைன் காமிச்சேனா, அதில் நீங்கள் அந்த டிசைன் வேண்டாம் இந்த டிசைன் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டிசைனை சூஸ் பண்ணீங்க. எல்லா டிசைனையும் நீங்கள் ஃபோனில் கேட்டு வாங்கிட்டீங்க. உங்களுக்காக 1/2 மணி நேரத்துக்கு மேலே நான் செலவு பண்ணியிருக்கிறேன். அந்த டைமில் வந்து இருந்த கஸ்டமரையும் வெயிட் பண்ண சொன்னேன், கடையில் இருக்கிற வேலையும் நான் பெண்டிங் பண்ணி வச்சுட்டு உங்ககிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு டைம் செலவாகுது இல்லையா? அப்ப அந்த டைமுக்கு யார் காசு கொடுப்பா? இந்த மாதிரி தான் நிறைய வந்து 1008 என்கொயரிஸ் பண்றீங்க. என்கொயரியோட இருந்தா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எங்களுக்கு துணியை ரிட்டர்ன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றீங்க. நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிச்சுட்டு கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரிட்டர்ன் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிரமம், எங்களுக்கு சிரமம். அதனால இனிமேல் இந்த மாதிரி ரிட்டர்ன் கேட்டா டெய்லர்ஸ் எல்லாம் என்ன பண்றீங்க, நீங்க செலவு பண்ணீங்க பாத்தீங்களா அந்த நேரம், அதுக்கு ஒரு காசுன்னு சொல்லி முன்னாடியே எழுதி கொடுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.